ரஜினி லோகேஷ் கனகராஜுடைய கூலி படம் நடித்து கொண்டிருக்கும் போதே அவ்வப்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2ஆம் பாகத்தோட ஷூட்டிங்லையும் கலந்து கொண்டு வந்திருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என்று நம்பப்பட்டு வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் படு பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் விரைவிலே முடிப்பதற்கு எல்லா திட்டமும் போட்டு வச்சிருக்காராம். ஆனால் அந்த படத்திற்கு பிறகு அவர் செய்ய போகும் காரணத்தால் தான் பெரிய ரகசியமே அடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது ஜெயிலர் 2ஆம் பாகத்தோட படப்பிடிப்பு கேரளா கோழிக்கோட்டில் நடைபெற்று வந்தது. அங்கே தான் டைகர் முத்துவேல் பாண்டியன் சம்பந்தமான காட்சிகளை எடுத்து வந்தாரான் நெல்சன். கடந்த ஏப்ரல் மாதமே ரஜினி அவ்வப்போது கேரளா சென்று வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட சேர்ந்து நடிக்கும் காட்சிகளும் படமாக்கப்பட்டதாம். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலில் சாதனை புரிந்தது முதல் பாகம். அதனால் 2ஆம் பாகமும் அதைவிட அதிக வசூல் பெற வேண்டுமென படத்தை மெருகேற்றிட்டு வராரு நெல்சன் திலீப்குமார். மோகன்லால், சிவராஜ்குமார் போன்றவர்களுக்கு இந்த பாகத்தில் அதிக காட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோடு ரஜினி 6 மாத காலம் ஓய்வெடுக்க போகிறாராம். தன்னுடைய சுயசரிதையை புத்தகமாக எழுத போவதனால ரஜினி 6 முதல் 8 மாதங்கள் வரை சினிமாவுக்கு பிரேக் கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹிந்தியில் சஜத் நடைவாலா அப்படின்றவர் தான் ப்ரொடியூஷன் பண்ணி அந்த படத்தை எடுக்க போகிறாராம். அதனால் ரஜினிகாந்த் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க போகிறாரு. அவரோட பயோபிக்கில் அவரே நடிக்க போகிறாரு. ஆனால் சின்ன வயசு ரஜினியாக தனுஷு தான் நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் முடிவுக்கு ரெட் ஜெயின் நிறுவனம் தான் காரணம் என்று சொல்கிறாங்க. ரஜினியிடம் தங்களுக்கு டேட் கொடுக்கும்படி சுற்றிட்டு வராங்களாம் ரெட் ஜெயின் நிறுவனம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால் தேர்தல் நேரத்தில் ரெட் ஜெயின் மூவிஸுக்கு படம் பண்ண வேண்டாம் என்ற முடிவில் ஹிந்தியில் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது அவருடைய சுயசரிதை படம். நமக்கு ஏன் இந்த பொல்லாப்பு என சுயசரிதை எனும் பேச்சை மாற்றி பாலிடிக்ஸ் பண்ணுகிறாரு நம்ம ரஜினி அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு தான் வருது. ஆனாலும் ரஜினியோட சுயசரிதை ஹிந்தியில் சஜத் நடைவாலா அப்படின்றவர் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடியூஷன் பண்ணி எடுக்க போகிறாராம். கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரஜினியோடைய இந்த படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அவரோட பயோபிக் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.